ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والنظير والند والكفر، وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وأمينه على وحيه وخيرته من خلقه، أرسله الله سبحانه وتعالى رحمة للعالمين وحجة على العباد أجمعين. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. ويقول الله جل شأنه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة، ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون، نزلا من غفور رحيم. صدق الله العظيم. فقال رسول الله صلى الله عليه وآله: من مات على شيء يبعث عليه، أو كما قال صلى الله عليه وآله. எல்லா புகழும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்தமான அஹ்லு பைத்துக்கள், குடும்பத்தவர்கள், கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், முஃமின்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து அவனுக்கு முழுமையாக வழிபட்டு அவனுடைய ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும்படி முதலாவதாக என்னையும் அடுத்து உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன், வசியத்தை செய்கின்றேன். கண்ணியமானவர்களே, சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு குறுகிய கால மட்டிடப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து மறுமைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான சந்தர்ப்பமாக இந்த உலகத்தை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எண்ணி கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்று குர்ஆன் சொல்லுகின்றது. இன்னமா நுஇத்து லஹும் அத்தா, நாம் எண்ணி கொடுத்திருக்கின்றோம். அதாவது மூச்சுக்களாக எண்ணி கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்று இமாம் வஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிய புதிய நாட்களை சந்திக்கிறோம்.
காலையை சந்திக்கிறோம், மாலையை சந்திக்கின்றோம். எங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட மறுமையை நோக்கிய பயணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் மௌத்து என்பது நம் அனைவரையும் சந்திக்க இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த மௌத்து எப்படியான நிலைமையில் நமக்கு வர வேண்டும்? இந்த மௌத்தை நாம் சந்திக்கின்ற பொழுது அல்லாஹுடைய திருப்தியோடு நாம் இந்த உலகத்தை விட்டு விடைபெற வேண்டும் என்பது ஒரு மூமினுடைய இலட்சியமாக இருக்க வேண்டும். நமது சலஃபு சாலிஹீன்கள் மாத்திரமல்ல, நபிமார்களும் கூட இந்த விடயத்தை பயந்து அல்லாஹ்விடத்திலே நல்ல முடிவை, ஹுஸ்னுல் ஹாத்திமாவை வேண்டி அடிக்கடி துஆ செய்வதும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதும் அவர்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக இருந்த ஒரு விடயமாகும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை, சம்பவங்களை குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது அவர் அல்லாஹு தஆலாவிடத்தில் வேண்டிய பிரார்த்தித்த ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை நீ உண்மையான உனக்கு வழிபடக்கூடிய முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. எனக்கு மௌத்து வருகின்ற பொழுது உனக்கு வழிபடக்கூடிய உண்மையான ஒரு முஸ்லிமாக அடியானாக நான் இருக்க வேண்டும். மேலும் யா அல்லாஹ், என்னை சாலிஹீன்களோடு நல்ல மக்களோடு நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டிருக்கிறார்கள். அந்த துஆவை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பானவர்கள், சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி அவர்களும் தன்னுடைய பிரார்த்தனையிலே நல்ல முடிவை வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மத் தௌஹீத் வ அமலல் இக்லாஸ் வ ஹுஸ்னுல் ஹாத்திமா. யா அல்லாஹ், உன்னிடம் நான் ஏகத்துவத்தின் அறிவை கேட்கிறேன், இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அமலை வேண்டுகிறேன், நல்ல முடிவு என்ற ஹுஸ்னுல் ஹாத்திமாவை நான் உன்னிடம் கேட்கிறேன். உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி அவர்கள் எனது வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதிகமாக அவர்கள் செய்த பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை இஸ்லாத்தில் தரிபாடாக ஆக்கி வைப்பாயாக. அன்பானவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு கலிமாவுடைய ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஈமானிய வெளிச்சத்தில் வாழ்ந்து அந்த ஈமானோடு கலிமாவோடு நல்ல நிலைமையில் நாங்கள் மௌத்தை சந்திக்க வேண்டும். அருமை சஹாபாக்கள் இந்த விடயத்தை வேண்டி அல்லாஹ்விடம் துஆ செய்திருக்கிறார்கள். அதற்கான ஆயத்தங்களையும் செய்திருக்கிறார்கள். அல் குர்ஆன் இதை நமக்கு கட்டளையாக சொல்லுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் உண்மையான அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய முஸ்லிமாக உங்களை ஆக்கிக் கொள்ளாமல் மௌத்தை சந்திக்க வேண்டாம். உங்களுக்கு மரணம் வருகின்ற பொழுது உண்மையான ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் வலியுறுத்துகின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, நல்ல முடிவு என்பது இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள் பார்வையினால் யாரை பார்க்கின்றான் அவர்களுக்கு கொடுக்கின்ற மாபெரும் பாக்கியம். இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், அனைத்து விவகாரங்களுக்குரிய கூலியும் அது கடைசியை பொறுத்தே நிர்ணயிக்கப்படும். எனவேதான் அன்பு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி தன்னுடைய துஆவிலே பின்வருமாறு கேட்டார்கள்,
அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரஹு வ கைர அமலி ஹவாத்திமஹு வ கைர அய்யாமி யௌம அல்காக ஃபீ. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியை சிறப்பான தீனுடைய வெளிச்சமுள்ள ஆன்மீக நெருக்கமுள்ள வாழ்க்கை ஆக்கி வைப்பாயாக. வாழ்க்கையின் கடைசி பகுதி, மௌத்துக்கு முன்னால் உள்ள அந்த வாழ்க்கையின் பகுதியை ஒரு சிறப்பான தீனுடைய வெளிச்சமுள்ள வாழ்க்கையை ஆக்கித்தர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நான் வாழ்க்கையில் செய்கின்ற கடைசி அமலை நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு விருப்பமான அமலாக ஆக்கி வைப்பாயாக. எனது வாழ்நாளில் சிறந்த நாளாக உன்னை சந்திக்கின்ற நாளையும் ஆக்கி வைப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த உணர்வு நமது உள்ளத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு மௌத் இருக்கிறது, எனது வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த கடைசி முடிவு எப்படி இருக்க வேண்டும்? நல்ல முடிவு, நல்ல மௌத்து, படைத்த ரப்புடைய சந்தோஷத்தோடு மௌத்தாக வேண்டும். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றார்களோ அல்லாஹ்வும் அவருடைய சந்திப்பை விரும்புகின்றார். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கின்றாரோ படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வும் அவரை சந்திப்பதை வெறுக்கிறார். தீனுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், அல்லாஹ் கட்டுப்பட்டு பாவங்களை விட்டு விலகி ஒதுங்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பு சந்தோஷமாக இருக்கு. மௌத்துடைய நேரம் அவருக்குரிய பஷாரத், நன்மாராயணம் மலாயிக்கா மார்களின் மூலமாக சொல்லப்படும். இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்ம இஸ்தகாமு. யார் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு அந்த ஈமான் நிலையாக இருக்கின்றார்களோ, படைத்த ரப்பை பயந்து நல்ல காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகின்றது. அவருடைய மௌத்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும், சந்தோஷமான முடிவாக இருக்கும். சொர்க்கத்திரிய காட்சிகளை கண்ட வண்ணம் மலாயிக்கா நன்மாராயணத்தை பெற்றவராக அவர் உலகத்தை விட்டு பிரிவார் என்ற ஒரு செய்தியை குர்ஆன் சொல்லுகின்றது. அந்த நீண்ட அல் குர்ஆன் வசனம் மூமின்களுக்கு, நல்லோருக்கு அந்த கடைசி நேரம் சக்கராத்தில் அவர் நல்ல முடிவை பற்றி விவரிக்கின்றது. அன்பானவர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல முடிவை கேட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டார். இதா அராத அல்லாஹு பிஅப்தின் கைரன், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டார், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவனுக்கு கிடைக்குமாக இருந்தால் அவன் கடைசியாக செய்கின்ற ஒரு நல்ல அமல் அதை அவனால் செய்ய வைத்துவிட்டு அந்த அமலை அவன் செய்த கையோடு அல்லாஹ் அவன் ரூஹையும் கைப்பற்றி விடுவான். தொழுத கையோடு, குர்ஆன் ஓதிய கையோடு, ஒரு தர்மம் செய்த கையோடு, நல்ல ஒரு இபாதத்தில் ஈடுபட்டவனாக இருக்கின்ற பொழுது அல்லது இபாதத்தை செய்து முடித்த கையோடு அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை முடித்து விடுவார். கண்ணியமான சகோதரர்களின் நல்ல முடிவுடைய அடையாளமாக இருக்கின்றது. நல்ல நிலைமையில் மௌத்தாக வேண்டும் என்ற அந்த ஆவல், ஆசை மூமின்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. யார் எப்படியான நிலைமையில் மௌத்தை சந்திக்கிறாரோ அப்படியான நிலைமையில் தான் நாளை மறுமை எழுப்பப்படுவார் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மன் மாத அலா ஷைஇன் யுபஅது அலைஹி. எந்த நிலைமையில் ஒரு மனிதன் மௌத்தை சந்திக்கின்றானோ அந்த நிலைமையில் தான் அவர் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். நல்ல நிலைமையில், படைத்த ரப்பு விரும்பக்கூடிய நல்ல சூழலில் அவர் மௌத்தை சந்தித்தால் அந்த மகிழ்ச்சிகரமான நிலைமையில் அவர் நாளைய மறுமையில் எழுப்பப்படுவார். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் விரும்பாத பாவமான நிலைமையில் ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அவர் மௌத்தை சந்திப்பாராக இருந்தால் நாளை மறுமையிலும் அவர் எழுப்பப்படுகின்ற பொழுது
ஒரு கேவலமான நிலைமை எடுக்கப்படுவார் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல முடிவை வேண்டி நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். சில பெரியார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், நான் சுஜூதில் மௌத்தாக வேண்டும், தொழுகையில் மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்டு அதை பெற்றிருக்கிறார்கள். கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை கேட்க வேண்டும். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாக இருக்குமோ அவர் சுவர்க்கம் நுழைவார் என்பது நாயகத்துடைய முன்மொழியாக, வாக்குறுதியாக இருக்கின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல முடிவை நாம் அடைய வேண்டுமாக இருந்தால் அதற்காக துஆ செய்ய வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த பாக்கியத்தை அடைவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கான இலகுவான முறைதான் கண்ணியமானகளே, நாளாந்தம் நமக்கு சொல்லப்பட்ட ஃபர்லான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை முறையாக செய்வது. ஐவேளை தொழுகை மஸ்ஜிதுக்கு வந்து தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானகளே, இந்த பழக்கம் இருப்பவர்களுக்கு நல்ல மௌத்து கிடைக்கும். ஃபஜ்ரை தொழுது விட்டால் இமாம் ஜமாஅத்தோடு அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். லுஹருக்கு இடையில் அவருக்கு மௌத்து வருமாக இருந்தால் அவர் நல்ல நிலைமையில் மௌத்தை சந்திக்கின்றார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் உள்ள அடியானாகவே அவர் மௌத்தை சந்திக்கின்றார். ஒரு தொழுகை அடுத்த தொழுகைக்கிடையில் இடப்பட்ட சிறிய பாவங்களுக்கான குற்றப்பரிகாரம். கண்ணியமானகளே, ஃபர்லான தொழுகையை மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளாந்தம் சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜத், துஹா, வித்ர், முன்பின் ராத்திபத்தான சுன்னத்துகளில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். நாளாந்தம் காலையில் மாலையில் உட்கார்ந்து பக்குவமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு திக்ர் செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு 100 முறை சுப்ஹானல்லாஹ், ஒரு 100 முறை அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்துக்கள் 100 முறை, இஸ்திக்ஃபார் 100 முறை, இப்படியாக காலையிலும் மாலையிலும் 10 நிமிடங்கள் வுதுவோடு கிபிலாவை முன் உட்கார்ந்து திக்ர் செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனோடு குறைந்தபட்சம் நாளாந்தம் ஒரு ஜுசு அல்ல அரை ஜுசுவாவது ஓதுகின்ற வளமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக நாம் நாளாந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ் அவருக்கு நல்ல மௌத்தை அடைவதற்கான பாக்கியத்தை கொடுக்கும். தர்மம், சதகா ஒரு மனிதனை தீய மரணத்தை விட்டு பாதுகாக்கும். தீய மரணம் என்பது கண்ணியமானங்களே, ஒரு மனிதர் விபத்திலே மரணிக்கிறார் என்றால் அது தீய மௌத்து அல்ல. அவர் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு மௌத்தாகின்ற நல்ல மௌத்து, அதுக்கு தீய மௌத்து அல்ல. தீய மௌத்து என்பது அல்லாஹ் விரும்பாத நிலைமையில் அல்லாஹ்வுடைய கோபத்தை அடையக்கூடிய ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு மௌத்து வருவது, அதுதான் தீய மௌத்து என்பது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருப்தியோடு நாம் மௌத்தை அடைய வேண்டும். தர்மம், குறிப்பாக ரகசியமான தர்மம் கெட்ட மௌத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கும், தீய மரணத்தை விட்டும் பாதுகாக்கும். தர்மம் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய திருப்தியோடு ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற நல்ல முடிவை அடையக்கூடிய பாக்கியத்துக்கு வழிவகுக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஹராமான விடயத்தை நாம் செய்கின்ற பொழுது, ஒரு ஹராமான விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு மௌத்து வருமாக இருந்தால் அந்த மௌத்து, அந்த முடிவு எப்படியான மௌத்து முடிவு என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.
அல்லாஹ் விரும்பாத ஹராத்தை செய்த வண்ணம் மௌத் நமக்கு ஏற்படக்கூடாது. ஹதீஸிலே வருகின்றது, லா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின், லா யஷ்ரபு ஷாரிபு ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். திருடுகின்ற மனிதன் அவன் திருட்டு செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையான மூமினாக இருப்பதில்லை. மது அருந்தக்கூடியவன், போதையில் இருக்கக்கூடியவன், அவன் போதை பொருளோடு அதை பாவிக்கின்ற பொழுது, அதற்கான முயற்சிகளை செய்கின்ற பொழுது, அந்த வியாபாரம் ஈடுபடுகின்ற பொழுது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகின்ற பொழுது, அது உதவியாக இருக்கின்ற பொழுது, அந்த தொழிலை செய்கின்ற பொழுது, கண்ணியமானங்களே, அவருக்கு மௌத்து வருமாக இருந்தால் அவர் மிக கொடூரமான கெட்ட முடிவை சந்திக்கிறார். ஒன்று பாவத்தை செய்த வண்ணம் மௌத்தாகுவது, இன்னொன்று பாவத்துக்கு காரணியாக இருந்து மௌத்தாகுவது. ஒரு சமூக சீர்கேடு, ஒரு சமூகத்தை சீரழிக்கின்ற ஒரு வியாபாரத்தை செய்கிறார். கண்ணியமானங்களே, அந்த ஒரு வியாபாரம், அந்த தொழிலோடு இருக்கின்ற பொழுதே மௌத்து வருமாக இருந்தால் அவர் மிக பெரும் தீய மௌத்தை சந்திக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி அழகான துஆக்களை கற்றுக் கொடுத்தார்கள். சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ், யார் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது இரவிலே வுது எடுத்துக்கொண்டு வளமையா ஓதக்கூடிய அந்த திக்ருகளை ஓதி கடைசியாக அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது ظهري இலைக் என்று ஆரம்பிக்கின்ற ஒரு நீண்ட பிரார்த்தனை. உங்களுக்கு மரணம் இல்லை என்றால் அதை நாங்கள் பிரிண்ட் எடுத்து அல்லது எழுதி எங்களுடைய பெட்ரூமில் வைத்துக் கொண்டு படுக்க செல்ல பார்த்து ஓதி விட்டு தூங்கலாம். மரணமாக ஓத வேண்டும் அவசியம் இல்லை. இதை யார் கடைசியா ஓதிவிட்டு தூங்குகின்றாரோ அவருக்கு அன்று இரவு மௌத்து வருமாக இருந்தால் அவர் உண்மையான மூமினாக மௌத்தை சந்திக்கிறார். அவர் காலையில் விழித்து ஹயாத்தோடு எழும்பினால் அன்றைய நாள் முழுவதும் அவருக்கு ஹைராக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி சொன்ன அந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி பதிவாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, தூங்க செல்லுகின்ற பொழுது ஒதுவோடு நாம் தூங்க வேண்டும். யார் ஒதுவோடு தூங்குகின்றாரோ அவரோடு சேர்ந்து மலக்குகளும் இரவை கழிக்கிறார்கள். அவருடைய மேனியோடு ஒட்டிய வண்ணம் ஒரு மலக்கும் இரவை கழிக்கிறார், அவருக்கு துஆ செய்கிறார். மலக்குடைய சுஹபத்தில் தூங்கக்கூடியவருக்கு நல்ல உணர்வு உண்டாகும், நல்ல கனவுகள் தென்படும், நல்ல முடிவாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, தூக்கம் என்பது ஒரு சிறிய மவுத், ஒரு சிறிய மரணம். எனவேதான் நாங்கள் தூங்கி எழுந்தபடி ஓதுகின்ற துஆ, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி வ இலைஹி நுஷூர். நான் மௌத்தானதுக்கு பின்னர் என்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். தூக்கம் என்பது அது ஒரு வித்தியாசமான மௌத், ஒரு மரணம். எனவே கண்ணியமானவர்களே, தூங்கச் செல்லுகின்ற பொழுது மௌத்துடைய சிந்தனையோடு தூங்க வேண்டும். கடைசியாக கலிமாக்களை ஓதிவிட்டு தூங்க வேண்டும், இஸ்திக்ஃபார் எழுதிவிட்டு தூங்க வேண்டும், ஒதுவோடு தூங்க வேண்டும். காலையில் விழித்து எழும்புவேனா தெரியாது. அப்படியான ஒரு நிலைமையில் தௌபாவோடு இஸ்திக்ஃபாரோடு நாம் தூங்கினால் அந்த தூக்கத்தில் மௌத்து வருமாக இருந்தால் அவருடைய மௌத்து நல்ல மௌத்தாக இருக்கும். அவர் கடைசியா ஓதிய வார்த்தை திக்ர், கடைசியா ஓதின கலிமாக்கள், நல்ல மௌத்தை சந்திக்கிறார். கண்ணியமானவர்களே, இன்று சிலர் தூங்க செல்லுகின்ற பொழுது தங்களுடைய மொபைல் போன்களை பல விஷயங்களை பார்த்து கொண்டு அந்த சிந்தனையிலேயே அவருக்கு தூக்கமும் வந்து விடுகிறது. அவர் கடைசியாக பார்த்த விடயம் ஹராமான விடயமாக இருந்தால் அவருடைய மௌத்து கெட்ட மௌத்தாக இருக்கு. ஒரு ஹராத்தை செய்த கையோடு அவர் மௌத்தை சந்திக்கிறார். ஒரு ஹராமான விடயத்தை கடைசியாக பார்த்து விட்டு மௌத்தை சந்திக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமான வாலிபர்கள் அவங்க இராக்காலங்கள் எப்படியாக இருக்கின்றது, இன்றிலிருந்து தெரிந்து கொள்ளும் கண்ணியமானவர்களே. கடைசியாக சுன்னத்தான துஆக்களை ஓதிவிட்டு ஒதுவோடு தூங்க முயற்சிப்போம்.
ஹராமான விடயங்களை பார்த்து கொண்டு தூங்க வேண்டாம். நல்ல விடயங்களாக இருந்தாலும் நல்ல செய்தியாக இருந்தாலும் அதை பார்த்து முடித்து விட்டு தூங்க முன்னர் அதற்குரிய துஆக்களை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இஸ்திக்ஃபாரோடு தூங்க முயற்சிக்க வேண்டும். இந்த விடயத்தை அதிகமானவர்கள் பொதுபோக்காக பராமுகமாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதிகமாக ஒழுவோடு இருப்பதற்கு முயற்சிப்போம். ஒழுவோடு மரணிக்கின்ற அந்த நிலைமை நல்ல மௌத்தாக இருக்கும். எனவே எப்போதும் ஒது செய்கின்ற ஒதுவோடு இருக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய பாஷையில நாங்க சொல்ற சின்ன ஒஷ எடுத்துக்கு வாரோம். அந்த ஒஷ வலுவாக மாத்துங்கோ, அந்த ஒஷ வலுவாக மாத்துங்கோ, ஒரு இபாதத். எனவே கண்ணியமானவர்கள், இப்படியாக நாங்கள் நமது வாழ்க்கையில் சாதாரணமான விடயங்களை பேணுதலாக செய்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல மௌத்தை சந்திக்கின்ற பாக்கியத்தை தருவார். பாவங்களை விட்டு எங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள முயற்சி. கண்ணியமானவர்களே, ஒரு பாவத்தை செய்தவனாக, ஒரு பாவத்தை பார்த்தவனாக, ஒரு பாவத்துக்கு துணையாக இருக்கின்ற நிலைமையில் மௌத்து வரக்கூடாது. அதையே போன்று கண்ணியமானவர்களே, குடும்ப உறவுகளை முறித்துக் கொண்டு மௌத்தாக கூடாது. ஏன்? குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடியவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். இது ஹதீஸ். குர்ஆனில் குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடியவன் 3 இடங்களில் பகிரங்கமாக சபிக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன். அவன் தொழுகையில் இருந்தாலும் நோன்பாளியாக இருந்தாலும் காபாவை தவாஃப் செய்தாலும் அவன் அல்லாஹ்வுடைய சாபத்தோடு தான் காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபத்தோடு தான் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறான். எனவே குடும்ப உறவுகளை பேணுவது மிக முக்கியமான விடயம். குடும்ப உறவை பேணக்கூடிய நல்ல மௌத்து கிடைக்கும். அல்லாஹ்வை வீணாக்குவதில்லை. யார் குடும்ப உறவை துண்டிப்பார்களோ அவர் அல்லாஹ்வுடைய சாபத்தோடு இருக்கின்ற நிலைமையில் தான் மௌத்தை சந்திக்கிறார். அது நல்ல முடிவு அல்ல. எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த விடயத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அதற்குரிய தயாரிப்பில் முடியுமான வரைக்கும் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் வயது 40, 50, 60 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, யார் 60 வயதை அடைகிறார்களோ குர்ஆன் சொல்கிறது, நாளைய மறுமையில் அல்லாஹ்விடம் அவர் தங்களிடம் சொல்லுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுகிறார். 60 வயதை அடைவதென்பது அது ஒரு முதிர்ச்சி. அது வாழ்க்கையில் அவருடைய திசை மாற வேண்டும். அவருடைய வணக்க வழிபாடுகள் அதிகரிக்க வேண்டும். ஹராத்தை விட்டும் பாவத்தை விட்டும் அவர் முழுமையாக ஒதுங்க வேண்டும். 60 வயது என்று இளம்பரையின் அல்லாஹ் யாருடைய வயதை 60 வயது வரைக்கும் நீளமாக்கி வைத்து விட்டானோ அவர் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் காரணங்கள் சொல்ல முடியாது. அதனால் 60 வயதுக்கு முன்னால் விரும்பிய பிரகாரம் வாழலாம் என்பது அர்த்தம் அல்ல. 60 வயது என்பது தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆத்மீக ரீதியில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த வகையில் நாம் ஒவ்வொருத்தரும் நாளாந்தம் இந்த விடயத்தை பற்றி சிந்தித்து, எனக்கு மௌத்து கொண்டிருக்கிறது, இந்த மௌத்து எப்படியான நிலைமையில் எனக்கு வர வேண்டும், அதை பற்றிய சிந்தனை, அதற்கான தயாரிப்பு இருக்குமாக இருந்தால் கண்ணியமானவர்களே, பாவத்தில் ஈடுபட மாட்டோம். அல்லாஹ் விலக்கிய ஹராத்தின் பக்கம் போக மாட்டோம். மனம் விரும்பிய பிரகாரம் வாழுகின்ற வாழ்க்கையை மாற்றி நல்ல வாழ்க்கையை வாழ முயற்சி. இறுதியாக கண்ணியமானவர்களே, அபு ஹாமித் ஜஃபார் ரஹிமஹுல்லாவுடைய ஒரு புத்திமதி இருக்கிறது. யார் மௌத்தை மறந்து வாழுவார்களோ, இந்த சிந்தனை நல்ல முடிவு கிடைக்க வேண்டும், நல்ல மௌத்து கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாம வாழ்க்கை இருக்குமோ அவருக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைப்பதில்லை, அவருக்கு இபாதத்துகளில் இன்பம் இருப்பதில்லை. அல்லாஹ் கொடுத்த துனியாவைக்கும் ரிஸ்கை கொண்டு போதுமாய் கொள்ளவும் மாட்டார். எனவே கண்ணியமானவர்களே, அதிகமாக துஆ செய்வோம். வாழ்க்கையில் நாங்கள் செய்த பாவங்கள் தௌபா செய்து மீதமாக உள்ள வாழ்க்கையை முறையாக அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே என்னுடைய மீதமாக உள்ள எவ்வளவு ஒன்று தெரியாது, 60 வயதாகிவிட்டது, 50 வயதாகிவிட்டது, என்னுடைய உடம்பிலே மௌத்துக்குரிய அடையாளங்கள், மரணத்தின் அடையாளங்கள், உடம்புடைய சோர்வு, வித்தியாசமான நோய்கள், முடிகள் நரைக்க ஆரம்பித்து விட்டன. இப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தௌபா செய்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து
நல்ல முடிவு அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொருந்தி கொள்வாயாக, நல்ல முடிவை தருவாயாக, உடம்பில் ஆரோக்கியத்தை சுகத்தை தருவாயாக, உம்மத்தை மன்னித்து கிருபை செய்வாயாக, எல்லா கஷ்டங்கள் அனர்த்தங்கட்டும் பாதுகாப்பாயாக, இந்த நாட்டுடைய வளங்களை பறக்கச் செய்வாயாக, எல்லா விதமான கஷ்டங்கள் அனர்த்தங்கள் புயல் வெள்ளம் பூகம்பம் பயங்கரமான நோய் அனைத்தை விட்டு யா அல்லாஹ் உம்மத்தை நாட்டை உலகத்தையும் பாதுகாப்பாயாக, பெற்றோருடைய ஆசாங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. عباد الله اتقوا الله. انظروا في دنياكم وسرعة زوالها واستعدوا للآخرة وأهوالها. وقال رسول الله صلى الله عليه وسلم إن العبد بين مخافتين وبين أجل قد مضى لا يدري ما الله صانع فيه وبين أجل قد بقي لا يدري ما الله قاض فيه. بادروا عباد الله بالأعمال الصالحة وتوبوا إلى الله توبة نصوحا. ويقول الله جل وعلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وآله من أحب لقاء الله أحب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه. وفقنا الله سبحانه وتعالى لما يحب ويرضى وجعل آخرتنا خيرا من الأولى. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين كلهم واستغفروه إنه هو الغفور الرحيم. رب اغفر لي وأتوب إليك لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدث بدعة وكل بدعة ضلالة. وعليكم بالجماعة فإن يد الله مع الجماعة ومن شد في النار. ألا وصلوا عباد الله على رسول الهدى فقد أمركم الله سبحانه وتعالى بذلك في كتابه حيث قال إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. اللهم ارض الخلفاء الأربعة الراشدين الذين قضوا بالحق وبه كانوا يعدلون حيث وصفهم النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمة أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي وفاطمة سيد أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله ورسوله. اللهم اغفر لعباس وبلده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابهم لا تتخذهم بعد غرضا. ومن أحبهم وبحب أحبهم ومن أبغضهم ببغض أبغضهم رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر لنا ذنوبنا ووسع لنا خلقنا وطيب لنا كسبنا. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين. اللهم اكفنا شر الظالمين. اللهم ادفع عنا الغلاء والوباء والمحن والفتن وسوء الأمراض يا رب العالمين. اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا رخاء وسخاء وسائر بلاد المسلمين يا رب العالمين. اللهم أصلحنا وأصلح ولاة أمورنا وأئمتنا وقضاتنا يا أرحم الراحمين. اللهم
اللهم اجعل ولايتنا في من خافك واتقاك واتبع رضاك يا حي يا قيوم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الكريم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة يرحمكم الله. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة. الله أكبر الله أكبر لا إله إلا الله. استووا أقيموا صفوفكم صو يعتدلوا. குதிகால பார்த்து சஃப்புகளை நேராக நெருக்கம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். الله أكبر. اللهم باعد بين خطايا بين المشرق والمغرب. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوه سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سبحان الله. سمع الله لمن حمده. ربنا لك الحمد. الله أكبر. سبحان ربي العظيم. الله أكبر. ربي اغفر لي وارحمني. الله أكبر. سبحان ربي العظيم. الله أكبر. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين
الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نار حامية يسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. اللهم صل على الله أكبر. سبحان الله. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله. التحيات لله. السلام عليكم. أشهد أن لا إله إلا الله. اللهم السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله استغفر الله استغفر الله. اللهم انت السلام. اللهم انت السلام. اللهم سبحان الله سبحان الله. الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. اللهم اغفر لنا ذنوبنا ووسع لنا خلقنا وطيب لنا كسبنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين. يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. نسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم عافنا من كل بلاء الدنيا ومصيباتها وعذاب الآخرة. اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم يا سامع الصوت ويا سابق الفوت ويا كاس العظام لحما بعد الموت، فرج هم المهمومين، فرج هم المهمومين، فرج هم المهمومين، ونفس كرب المكروبين، واشف مرضانا مرضى المسلمين، وارحم موتانا موتى المسلمين. ربنا اغفر لنا وارحمنا ولمشايخنا ولأساتذتنا ولإخوائنا ولاصدقائنا ولمن له حق علينا ولمن أحسن إلينا ولمن أوصانا بالدعاء ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.